சிறுநீரக கல் கரைய. சிறுநீரகத்தில் கல் இருந்தாலே இடுப்பு வலி வந்துடும். இடுப்பை பிடிச்சிக்கிட்டே நிற்பாங்க, நீர் கழிக்க முடியாது, கடுப்பாக இருக்கும். ஏன்னா உடம்பு சூடு அதிகமானதால் சிறுநீர் தங்கி 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 அதை படியும். படிகிறது எதுன்னா நம்ம சாப்பிட்ட உணவுகளில் இருக்கிற உப்பு. சாப்பாட்டில் போடுற உப்புலாம் கிடையாது. சாப்பாட்டில் நம்ம வாழ்நாள் முழுவதும் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ இடையில போடுறோம் இல்லையா, இந்த விவசாயத்துக்கு யூரியா உப்பு, டிஏபி, பொட்டாசு, ஜிங்க் சல்பேட்டு, இன்னும் மெக்னீசியம், என்னென்னமோ பேர் இருக்குது. விவசாயிகிட்ட போய் கேட்டால் சயின்டிஸ்ட் மாதிரி பேசுவார். இதுக்கு அதை போடலாம், அதுக்கு இதை போடலான்னு. எதை போட்டாலும் எல்லாமே சிறுநீரகத்தை தான் கெடுக்கும். அதனால தான் சிறுநீரகத்தில் கல் வருது. அரிசியிலலாம் ஒரு கல் கிடையாது. ஏன்னா இப்போ கல் அரிக்க தெரியாது. இன்றைக்கி இருக்கிற பெண்கள் அரிசியை களைஞ்சி போட்டுனா போடவே தெரியாது. அப்படியே மோந்து போட வேண்டியதான், கொதிக்க வேண்டியதான், சோறை சாப்பிட வேண்டியதான். அப்படி இருக்கும்போது கல் எப்படி வருது? உள்ளே அந்த அரிசிக்குள்ளே இருக்கிற உரத்தால் வர கல். அது அவ்வளோ சாமானியமாக கரையாது. அதை கரைக்கிறதுக்கு அருகம்புல், வால்மிளகு, கண்ணுப்பிழை, வெள்ளைப்பூளா, வெண்பூளா செடின்னு சொல்லுவோம், நாட்டு மாட்டு மோர், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். சிறுநீரக கல் கரைய. சிறுநீரகத்தில் கல், உப்பு படிஞ்சிருந்ததுனாக்கா எரிச்சல், வலி, சொட்டு சொட்டாக சிறுநீர் கழிப்பாங்க. அதுலேருந்தே நம்மளுக்கு சிறுநீரகத்தில் உப்பு படிஞ்சிருக்கு அல்லது கல் இருக்குது, உற்பத்தி ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறலாம். எரிச்சல், வலி எல்லாமே இருக்கும். அந்த கல், அழுக்கு உள்ளுக்கு இருக்கிறது நம்ம சாப்பிட்ட ரசாயன உரங்கள். உணவில் ஒரே வீட்டில் எல்லாரும் சாப்பிடுவாங்க, ஒருத்தருக்கு மட்டும் அப்படி இருக்குது அப்படின்னாக்கா அவங்க உடம்பு சூட்டு உடம்பாக இருக்கும். அவங்க சரியாக சிறுநீர் கழிக்க முடியாமல், சூட்டு உடம்பாக இருந்துச்சுனாக்கா நேரத்துக்கு சிறுநீர் கழிக்க முடியாமல் அப்படி இருந்தாங்கனாக்கா லேட்டாக அடக்கிக்கிட்டே இருந்தாங்கனாலும் அவங்களுக்கு உள்ளுக்கு அந்த கழிவெல்லாம் தங்கிடும். இந்த மாதிரி இருக்கிறத வெளியேற்றுறதுக்கு தான். அப்போது சிறுநீரகம் தாராளமாக போகணும் அப்படின்னாக்கா அந்த சிறுநீரக தாரை சுத்தமாகணும். அதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். அருகம்புல் கொஞ்சமாக நல்லா இலசாக எடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிறணும். இது பார்த்திங்கனாக்கா முள்ளாக தான் இருக்கும். அந்த முள்ளுலேயேவும் வரிசையாக இலை இருக்கும். இது காஞ்சது, பச்சை எல்லாமே சமூலமும் நம்மளுக்கு மருத்துவத்துக்கு பயன் தரும். சிறுநீரகத்தில் உள்ள கரைக்கிறதுல இது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. வெண்பூளாங் இலை இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதுமானதும். இதை பறிக்கும்போது நல்லா ஜாக்கிரதையாக முள் இல்லாமல் அப்படியே நல்லா உருவி எடுத்துடணும். இப்படி உருவினோம்னாக்கா அப்படியே வந்துடும் முழுசாக. இது ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிறலாம். கண்ணுப்பிழை அப்படின்னு சொல்கிற சிறுகன்பிழை இதெல்லாமே இதுவும் ஒரு கொத்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா சுத்தப்படுத்திட்டு அரைச்சி எடுத்துருக்குறோம். அது கூடவே மிளகு 7 மிளகு கூட சேர்த்துக்கிறணும். இந்த அளவுக்கு அது கூடையே போட்டு அரைச்சிடணும். வால்மிளகு 7 மிளகு கூட சேர்ந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் நான். சிறுகன்பிழை, அருகம்புல், வெள்ளைப்பூளாங் இலை, வால்மிளகு எல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறத இந்த சாறு துவர்ப்பு தன்மையாக தான் இருக்கும். இது எல்லாம் சேர்ந்த கலவை. ஒரு 50 மில்லி எடுத்துருக்குறோம். நல்லா வலுவலுன்னு அரைச்சி அந்த சாறு எடுத்துருக்குறோம். அது கூட மோர், நல்லா புளித்த மோர் ஒரு 100 மில்லி கூட சேர்த்துடணும். இது எல்லாம் கலந்த கலவை ஒரு 150 மில்லியாவது இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் தினமும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிறுநீரகத்தில் இருக்கிற கல் வெளியேறிடும். சிறுநீர் கழிக்கிறப்போ நீங்கள் பார்க்கலாம், நர நரன்னு சொல்லி துகள் துகளாக வெளியே வரும். ஒரு துணியில் நீங்கள் போயிட்டு பார்க்குறப்போ எல்லாமே கரைஞ்சி வெளியில் வந்துக்கிட்டு இருக்கிறது தெரியும். அதுக்கப்புறம் சிறுநீர் தாராளமாக வெளியில் வர்றது சரியாயிடுச்சுன்னு நீங்கள் உணரலாம். சிறுநீரக கல் கரைய
சிறுநீரக கல் கரையணும்னா அருகம்புல், வெண்பூளா, கணுப்பிலை, நாட்டு மாட்டு மோர், வால்மிளகு இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இதை கலந்து வச்சுருக்கிறதால இதை குடிக்க சுகமாக இருக்கும். ஏன்னா மோர் கலந்ததால் எதுவாக இருந்தாலும் எந்த இதையும் அந்த மோர் எடுத்துக்கிறோம், நாட்டு மாட்டு மோர். இதை குடிக்க குடிக்க உள்ளே வலி எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும், இடுப்பொலி குறைய ஆரம்பிச்சிடும், நல்லா பார்வை தெரியும், சிறுநீர் கொஞ்சம் நல்லா போக ஆரம்பிச்சிடும். தினந்தோறும் குடிச்சிங்கன்னா ஒரு 7 நாளில் சிறுநீரக கல் கரைஞ்சிரும். இந்த சிறுநீரக கல் கரைய இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.